நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதின தலைப்பிலே இந்த நாளாக 7 என்ற எண்ணை பற்றி நாம் தியானிக்க இருக்கோம். வேதத்தில் எங்கே 7 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, 7 என்ற எண்ணுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை பார்க்க இன்றைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலில் நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது விடுதலை பயணநூல் 25ஆம் அதிகாரம் 31 37 வரை நாம் ஆண்டோட வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் இருக்க விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதில் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் 3 கிளைகள் அது மறுபக்கத்திலும் விட வேண்டும் என்று இங்கே குத்து விளக்கை பற்றி 6 மொக்குகள் உள்ள குத்து விளக்கை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த குத்து விளக்கை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் அவர்கள் ஆசரிப்பு கூடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அது லேவியராகவும் 9ஆம் அதிகாரம் 5, 9ஆம் வசனங்களில் நாம் வாசிக்க கேட்போம். 9ஆம் வசனம், ஆரோனின் குமாரர் அந்த இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளில் பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தை அடியில் ஒட்டினான். இங்கே 7 முறை அவன் அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேலே தொட்டு பூசுகிறான். இன்னுமாக நாம் பார்க்கிறோம் லேவியராகவும் 14ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனங்களிலே, பின்பு அந்த ஆசாரியன் அந்த ஆளாக்கி எண்ணெயில கொஞ்சம் தன் இடதுகளை எடுத்து இடதுகளில் எண்ணெயில் தன் வலதுகின் விரலை துவைத்து தன் விரையினால் 7 தரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியை தெளித்தான். இங்கே எண்ணெய் எடுத்து 7 முறை தெளிக்கிறான். இந்த 7 என்ற எண்ணெய்க்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை படைத்து 7ஆம் நாள் மனிதரோடு அவர் ஓய்ந்திருந்தார். இந்த 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி அவர் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். 7 என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. எல்லாத்தையும் படைத்து முடித்து ஒரு ஓய்வு எடுத்த ஆண்டவர் ஒரு முழுமையை அதை குறிப்பிடுகிறார். எனவே இங்கே 7 தரம் இங்கே கொத்து விளக்கு 7 முறை ரத்தம் தெளிப்பது, 7 முறை எண்ணெயை தெளிப்பது என்பதெல்லாம் ஒரு முழுமையான காரியத்தை குறிக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது ஆசரிப்பு கூடத்தில் வைக்கப்பட்ட விளக்குத்தண்டு எதை குறிக்கிறது, இரத்தம் எதை குறிக்கிறது, எண்ணெய் எதை குறிக்கிறது என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து தியானித்து பார்ப்போம். இதிலே 7 முறை என்பது ஒரு பரிபூரணத்தை, ஒரு முழுமையை காண்பிக்கிறதை நாம் உணர்கிறோம். இதன் மூலமாகத்தான் நாம் இந்த வேதத்தின் பாடங்களை சற்று கற்றுக்கொள்வோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குறீர். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு குத்து விளக்காக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டை நானே உலகின் ஒளி என்று சொன்னார். அவர் விளக்காக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார் என்பது ஆசாரிப்பு கூடத்தில் ஒரு காரியம். அவர் தண்டில் மேல் வெளிச்சமாக இருப்பது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, நான் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் உலகம் முழுமைக்கும் அவர் ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். இதைத்தான் குத்து விளக்கு அங்கே காட்டுகிறது. 2வது நாம் பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. அது 7 தரம் தெளிக்கப்பட்டது. அப்படி என்றால் இஸ்ரேல் மக்களுக்காக மட்டுமல்ல, ஆவியானவர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் அளிக்கப்படுகிறார் என்பதை அது காண்பிக்கின்றது. 3வது இரத்தம் 7 முறை தெளிக்கப்படுது. இந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒப்பிட்டு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தப்பட்டது இஸ்ரேல் மக்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் காட்டப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 7 என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடத்தில் இருந்த விளக்குத்தண்டு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இரத்தம் இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. எண்ணெய் ஆவியானவரை குறிக்கிறது. இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் அறிந்து வேதத்தை படிக்கும் பொழுது இன்னும் முழுமையை நாம் பெற முடியும். 7 முறை என்பது ஒரு முழுமையை காட்டுகிறது. நாகமான் எலிசா தீர்க்கத்தில் வந்தபோது நீ 7 முறை தண்ணீர் முங்கி எழுந்து சொன்னபொழுது 7ஆம் முறை முங்கி எழும் பொழுது அவனுக்கு பூரணமான சுகம் உண்டாயிற்று. எனவே ஒரு பரிபூர்ணம் என்பது இந்த 7 என்ற எண்ணில் இருப்பதை ஆண்டவருக்கு அடையாளம் காட்டுகிறார். இதற்காக நாம் நியூமராஜிப்படி நாம் சென்றுவிடக்கூடாது. ஆண்டவர் ஒரு முழுமையை காட்டுகிறார். ஆண்டவருக்குள் அவருடைய விளக்குத்தண்டு, அவருடைய இரத்தம், அவருடைய எண்ணெய்க்குள் நாம் வரும் பொழுது நாம் ஒரு பரிபூரணத்தை அடைவோம் என்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம்.